கடல்லையும் வந்து ஆக்களை காண முடியாமல் தான் இருக்கு. மழை கண்டபடியாக வரிச்சோடி போயிருக்கு. பனை மரங்கள் வயல்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பாலத்தை மூவி அடிக்கடா பல இடங்களில் பல இதுகள் அனர்த்தங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை விட எக்கச்சக்க தண்ணி போனால் வந்து இந்த வீதி கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். எவ்வளோத்துக்கு வீதியை மேவி தண்ணி வந்து பாய் தண்டு வேறங்க விசிக்க போறாங்க. ஆமாம், புது வேலையை கொண்டு வேண்டி வச்சுருக்காரு இந்த சீசனுக்காண்டி. அப்படி அதான் ஓடுறாரு. இப்போ என்ன சம்பவம் பண்ணா, நாங்கள் பக்கத்துலாம் போகிறோம்னு சொல்லி அங்கே வேன் எல்லாம் பண்ணா வந்துட்டோம். பேர் இதை பார்க்குறக்காண்டி வந்துருக்கீங்க பாருங்க. இதுக்குள்ள ஃபோன் இருக்கு, பர்ஸ் இருக்கு, லாக் பண்ணிடல. விரால் மட்டும் தான் கிடக்கு. அப்போ சம்பவம் மீன் பிடிக்கணும், நீங்கள்லாம் இறங்கணும் உள்ள. எவ்வளோ மீன் வந்து வேண்டி இருக்கிறோம் 1700 ரூபாய்க்கு. நன்றி அண்ணா, நன்றி. இது ரோட்டா இல்லாட்டி கடலா? சரி, நம்பிக்கை தான், அப்படி எதுவுமே நடக்காது என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அரைச்ச குழம்பு, வெள்ளைக்கறி, அவியல், குழம்பு அப்படின்னு தனித்தனி டிஷ் வந்து இன்றைக்கு நாங்கள் புதுக்குடியிருப்பை விட்டு வெளியேறுகிறால் போகிறோம். இப்போ வெயில் வந்து கொஞ்சம் கேள்வியில் கேட்க போயினோம், அதுக்கான பதில்கள் வரலாம் கேட்டான். போகிறோம். சரியம்மா, பாய் 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 சஞ்சனா, பாய். வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற காணொளி வந்து எடுக்கப்பட்டதில்லை. ஏன்னா அந்த சூழ்நிலையம் வந்து இப்போ இப்படியா இல்லை. இது வந்து இந்த புயல் எல்லாம் நடந்தது தானே. நாங்கள் இங்கேருந்து வந்து புதுக்குடியிருப்புக்கு போனாங்க, 26ஆம் தேதி வந்து போனாங்க. அப்போ அதுக்கு பிறகு 27ஆம் தேதியிலேருந்து வந்து புயல் இந்த சீட்டம் வந்து அதிகரித்தது. அதுக்கு முதலே வந்து மழை வந்து தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருந்தேன். மழை தொடர்ந்து பெய்து, அதுக்கு பிறகு தண்ணி நீர்மட்டம் எல்லாம் கூடி இருந்தது. ஆனால் பெரிய காற்று இல்லை, பலமையான இது. அப்ப எடுத்த காணொளி தான் இது. இன்றைக்கு நான் இருக்கேங்க ஒரு இடத்துல சும்மா இருக்கேங்க வந்து போனை கிண்டி கொண்டு போய்க்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கிடக்கு. அப்ப நான் பார்த்துட்டு யோசிச்சனோட இப்படி இருந்தது, அந்த என்னென்ன சொல்றது, இப்படி இருந்த இடங்கள் எல்லாம் வந்து இப்படி மாறிட்டா, இப்படி ஒரு பெரிய சீட்டம் வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து புரட்டி போட்டுட்டான்ற யோசிக்கிற அளவுக்கு வந்து இருந்த வட்டுவாகல் எல்லாமே வந்து மாசத்துல நீர் பெருகிக்க வந்து அது ஒரு இதாவே செய்வின மீன்கள் எல்லாம் பிடிச்சி நல்ல எல்லாம் திருவிழா கோலம் மாதிரி இருக்கு. ஆனா பெரிய ஒரு சீற்றத்தோட வந்து முடிவு அடைஞ்சிருக்கு. அப்ப நாங்க ஜெர்மன் நிக்க வந்து வட்டுவாகால் பாலம் வந்து முட்டி வீதியில இருந்து பாயக சரி அந்த அண்ணா வாங்கினா அந்த சீசனுக்கு வந்து கணக்க மீன் பிடிபடும். அப்ப என்ன குளத்து மீன் டேஸ்டா இருக்கும், வாங்க ரெண்டு போய் பிடிச்ச நாங்கள் நாங்க பிடிக்கல போய் அந்த நிலைமையை வந்து பார்த்து நாங்கள். இந்த வீடியோ வந்து இப்ப எடுக்கப்பட்டதில்லை, இந்த நிலைமை இப்பவும் இல்லை. ஏன்டா இப்ப வட்டுவாக பாலமே வந்து எடுக்கப்பட்ட திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை நீங்கள் அதுக்கு முதல் எடுத்த காணொலியை தான் இருந்து கொள்றேன் பார்க்கிறேன். என்ன வேண்டாம், இதுக்கு முதல் இப்படி இருந்திருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்வோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வணக்கம் எல்லாருக்குமே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், புதுக்குடியிருப்பு வந்ததுலேருந்து ஒரே மழை விடாமல் மழை பெய்து கொண்டே இருக்குது. சரி, இன்றைக்கு அடிக்கிற மழைக்கு வந்து சுட சுட சூப் ஏதாவது குடிப்போம்னு அம்மா சொன்னோம். அதனால் நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு சந்தைக்கு போய் வந்து ஏதாவது வேண்டியற போகிறோம். சூப் செய்கிறதுக்கு திறந்திருக்குமான்னு தெரியலை, வெளிக்கிட்டோம். அப்படி வந்து சந்தையில் வந்து ஏதாவது கிடைக்காட்டி வட்டுவாகால் பாலம் இருக்குது தானே, அந்த பாலம் வந்து ரோட்டை நிரவி வந்து ரோட்டுக்கு மேலால் வந்து தண்ணி பாய்ஞ்சு கொண்டிருக்கான். அங்கே போய் அங்கே அந்த தண்ணி பாயிற நேரம் வந்து கணக்கு பேர் வந்து அதில் மீன் இறாலுகள் எல்லாம் வந்து வீசி பிடிச்சி கொண்டிருப்பினோம். அங்கே போய் ஏதாவது கிடைக்குமா என்ன நிலவரம்ன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போனோம். அதோட எங்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் போட காணொலி வந்து உங்களுக்கு உடனே வரும். மழை பெஞ்சு ஒன்று தான் இருக்குது, மழை கிளன்று தான் வந்து காதிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியே வலிக்கிடுவோம். நேற்று மீன் பிடிச்சி கொண்டு வந்தவர் இன்றைக்கு மீன் வேண்டாக்க போகிறீங்க. நீங்கள் எங்கே வலிக்கிறீங்க? இந்த பள்ளிக்கூடம் இல்லையா? ஓ, என்ன ஏழு எக்ஸாம் நடக்குது? என்ன ஏழு எக்ஸாம் இந்த 2 நாள் வந்து நிப்பாட்டினவன் இந்த மழை காரணமாக சிகரெட்டு காரணமாக 27, 28 வந்து ஏழு எக்ஸாம் வந்து நிப்பாட்டினவன். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூல் லீவ் வேறு.
ஒரு நான் லீவ் விட்டுருக்காங்க. சரி நாங்கள் எப்படியோ வெளிக்கிட்டு வந்து போகிறோம். எல்லோரும் சேர்ந்து தான் இவா தான் இன்றைக்கு மார்க்கெட்டில் வந்து எல்லாமே வந்து வேண்டி தர போகிறோம். எங்கே புஷ்பம் எவ்வளோ வச்சுக்கிறீங்க? ரெயின் கோட். நான் நினைச்சேன் ஹேண்ட் பேக் இல்லை நினைச்சேன். மழை புயல் வரப்போதுன்னாங்க. ஆனால் புயல் சிலவில் வந்தாலும் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் மழை தான் வந்து நிற்காமல் பெஞ்சு கொண்டிருக்கு. இங்கே என்னன்னு சொல்கிறேன், இந்த வீதிகள் இல்லை தானே. அப்போ மழை பெஞ்சா வந்து இங்கே புதைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. வீதிகள்லேயும் வந்து ஆக்களை காண முடியாமல் தான் இருக்குது. மழை கண்டபடியாக வரிச்சோடி போயிருக்கு. அதான் நாங்களுமே யோசிக்கிறோம், சந்தை இன்றைக்கு திறந்திருக்குமான்ற ஒரு கேள்வி. இப்போ தான் வந்து இங்கே டவுனும் வந்து திறப்படுது. 8:30க்கு வந்து நாங்கள் வெளிக்கிறோம். இதுலாம் வந்து சந்தை தொகுதி. இந்த இடத்துலையும் வந்து போட்டிருக்கணும் பாருங்க. நினைவேந்தலுக்காண்டி செய்திருக்கணும் பாருங்க. நான் நினைக்கல சந்தை திறந்திருக்கும் உண்டு. இன்றைக்கும் வந்து சந்தை தொகுதி பூட்டி தான் இருக்கு. இப்போ இன்றைக்கும் வந்து சந்தை தொகுதி பூட்டி இருக்கு. அதனால் பக்கத்தில் இந்தியால பக்கங்களில் அந்த குளங்கள் மழை பெஞ்சா வந்து நீர்நிலைகள் வந்து நிரம்பிடும். அப்போ அந்த குளத்து மீன்கள் எல்லாம் வந்து பிடிப்பினோம். இப்போ பக்கத்தில் எங்கே எடுக்கலாம்ட்டு போய் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வட்டுவாகால் பாலம் வந்து இப்போ வீதியை மீறி ஓடிக்கொண்டிருக்கு. உடைச்சிட்டு வீதி உடைச்சிட்டு அப்போ ரோட்டும் வந்து உடைச்சிட்டான். வேறு மாற்று வழி தான் வந்து செய்திருக்கணமாகும். சரி நேரம் ஒருக்கா போய் பார்ப்போம். மழை வந்து நிற்கிற பாடு இல்லை. மழை இங்கெல்லாம் பெஞ்சுதொன்னான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மீன் வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும். ஓ இருக்கா வீட்டை கிடந்த ஒரு வேலையை கொண்டு வந்துக்கலாம் வேண்டாம். மலைக்கு வந்து இந்த இடத்துல கணக்க மீன் பிடி வருது. இப்போ இதுலேயும் வந்து வீசி கொண்டு தான் இருக்கணும். நாங்கள் போய் வட்டுவாகால் பாலத்தை பார்த்துட்டு அப்படி வருவோம். விளையாண்ட தூக்கி போட்டுருக்கலாம் வேண்டாம். பின்னால இருக்கிறவரை விட்டுருக்கலாம். உனக்கு வீச தெரியுமா? ஓமா சோந்து போடு. அந்த விராத்து கோழி மேல இருக்கிறாடா விடிய காலாவ. பின்னால இருக்கிறவரை வீச விட்டுருக்கலாம். எல்லாம் சஞ்சனா வீச விட்டுருக்கலாம். என்ன வட்டுவாகால் பாலத்தை ஒருக்கா போய் பார்த்துட்டு வரைக்கு என்ன ஹட்டமெண்டு மிச்சத்தை யோசிப்போம். அந்த பாலம் வந்து உடைச்சிட்டு நம்ம என்னென்னா வந்து வாகனங்களும் வந்து போக முடியாது. பைக்குகள் போகலாம், பெரிய வாகனங்கள் வந்து அது போயிடாது. வேறு வழி ஒன்று மாற்றி விடப்பட்டிருக்கேன். இப்போ வேறு வழி என்ன இதால் வரணும். அந்த எனக்கு போய் ஓ அதால தான் வரணும். அது இந்திரா பெரிய சுத்த என்ன இப்போ இங்கே இருக்கிறார்கள் போகணுமெண்டா, புதுக்குடிப்பில் இருக்கிறார்கள் போகணுமெண்டா. அப்படி இருக்கிறார்களுக்கு இங்க இருக்கிறார்களுக்கு சுத்து தானே. அதான் முள்ளிவாய்க்காலை கடந்து போகிறோம். இதெல்லாம் வந்து முள்ளிவாய்க்கால் பொது சந்தை இருக்கு. அந்த சந்தை தான் அந்த அதுக்கு அந்த இதுக்கே வந்து அதான் பஸ் வருது. பார்ப்போம் முடைச்சிட்டுனாங்க. இந்தெல்லாம் பெரிய பஸ் வருதுண்டேங்க. உடைக்குரிய சாத்தியக்குறள் இல்லை. பார்ப்போம். கடுமையான காத்து தாண்டா அடிக்குது. புயல் வரப்போது போல கிடக்கா. ஓவரா
இந்த பனை மரங்கள் வயல்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. சம்பவம் என்னன்னா வெளிக்கிட்ட மண்டையிலேருந்து கொண்டே மறந்துட்டான். குடையை விட்டுட்டு வந்தோன்னா. ஆனால் சஞ்சனா மட்டும் எல்லாத்துக்கும் தயாராக ரெடியாக தான் வந்திருக்கு. ரெயின் கோட் எல்லாம் போட்டு ஆளை கவர் பண்ணியாச்சு. இப்போ இவரும் குடையோட வந்துருக்கிறார். இன்றைக்கு நாங்கள்லாம் நினைய போகிறோம். இப்போ பாருங்க பாலத்தை பாருங்க. இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலத்தை மேவி நடையடா அடிக்க நடையடா. அப்பா இங்கே பாருங்க. இந்த இஞ்சால அந்த வட்டவாகல் பாலம் இருக்குது தானே, அது அப்படியோ மேவி பாயுது. இங்கால வீதியிலேருந்து தண்ணி இங்கால பக்கத்தில் நிரம்பி வளைஞ்சி கொண்டிருக்கு. இது கூட பரவாயில்லை. இதை விட எக்கச்சக்க தண்ணி போனால் இந்த வீதி கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். பல இடங்களில் பல இதுகள் அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்த நேரம் இந்த இடத்துல மீன்கள் இறாலுகள் படும். என்ன மீன் பட்டிருக்கு அந்த அதில் பட்டிருக்கு. என்ன அப்படியே பிடிச்சிட்டு அதை இதில் போட்டு இரவு பகலாக மீன் பிடி. ஓ இந்த வேறுங்க இதில் பிடிபட்டிருக்கு. உயிரோட வச்சிக்கணும். விரால் மணலை சரி இப்படி இதுலேயே வேல்கிட்டே ஆக்கள் பெற்றுக்கொள்வினோம். விலைகளை கேட்டு விலை ஓகே வேல் கொடுத்து கொண்டு வேலைக்கு எப்படியோ தொடர்ந்து பிடிச்சி கொண்டிருக்கிறதான் வேலை. பாருங்க இப்படி இருக்கேன்னு. இந்த பாலத்தின் கதைகள் பல இருக்குது. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாலம் கூட தான் கடைசி நேரத்தில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் போகிறதுக்கு இருந்தவ. இதுகள் எல்லாம் அந்த என்ன சொல்கிற அந்த விலைகள் நாங்கள் சொல்ல முடியாது. சரி இப்போ இப்படியான விஷயந்தான் இருக்குது. அதோட இந்த பாலத்தை புனரமைக்க போயினோம். அதை பெருசாக்க போய் இதில் ஒரு பெரிய மீன் ஒன்று பாஞ்சது பாருங்க. பாலத்தை பெருசாக போயினோம். பெரிய பாலமாக போட போயினோம்ன்று நிதியும் ஒதுக்கி இருக்கு. ஆனால் அதுக்கான ஆயுதங்கள் இன்னும் செய்யலை. ஆயுதங்கள் அதில் கொஞ்சம் கல்லுகள் பரப்பி இருக்கணும். வட்டுவாகல் பாலத்தில் ஒரு நடை ஒன்று போகிறோம். ரோட்டில் நிற்கிறோமா கடலில் நிற்கிறோமா கொஞ்சம் ஸ்டெப் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். பெரிய பெரிய வாகனத்தில் வர்றாங்க யோசிச்சு பாருங்க. இதை விட மேவி பாஞ்சி வீதியே தெரியாத அளவுக்கு இருந்தால் அது பகல் வந்தாலும் ஓகே, இரவுல எப்படி இருக்கும். என்ன ஆறாங்களுக்கு இந்த ரோட்டு தெரியாம இந்த வளைவுகள் தெரியாம ஓ விட்டா சரி. என்ன சஞ்சனா மீன்கள் பட்டுதா படல. சரியான ஒரு காற்று தான் வீசுது. அது மட்டும் இந்த பாலம் தொடங்கினேருந்து அங்கால பகுதி மட்டுமே எக்கச்சக்க பேர் வலைகள் வீசிக்கொண்டு தான் இருக்கணும். இந்த பாருங்க எவ்வளோத்துக்கு வீதியை மேவி தண்ணி பாய் தண்டு பாருங்க. அதோட மீன்களும் பிடிக்கணும். சின்ன சின்ன மீன்களும் பிடிபடுது. பெரிய பெரிய மீன்களும் பிடிபடுது. மீன்கள் பாயுது. ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு மீன்கள் பாஞ்சு கொண்டிருக்கு. அதுக்கு இங்கே விலைகளும் போட்டிருக்கணும் பாருங்க. இந்த பாயுது. இப்படி ஒரு விலையை கொண்டு வந்து தான் விசிக்கிருக்கலாம். அண்ணே கவனம். எவ்வளவு க்ளோஸாக போக பாருங்க. ஏன்னா இந்த வீதி சரியான ஒரு மட்டு அப்படியே கொஞ்சம் வரைக்கினாலும் அப்படியே நாங்கள் பின்னால் விழுந்துருவோம். அப்படியே அப்படியே அண்ணன் ஓடுறார். எத்தனை மீன் பிடிபட்டுருக்கு. இங்கே பெருங்கடல். அது முகத்துவாரம். கடலோட கலக்கிற இடம். அப்போ பெரிய பெரிய இதுகள் பிடிபடும். இதில் ஒரு பெரிய மீனோடு சிக்கி. என்ன கவனம், காத்துக்கு அடிச்சு கொண்டு போயிடாது.
வீடியோவில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேயா தான் இருக்கு. இரவுல வந்தீங்களோ கவனம். பெரிய மீன் ஒன்று சிக்கிருக்கு. எல்லா மீனும் பெறுதுண்ணே, கடல் மீனும் பெறுது, இந்த மீனும் பெறுதுண்ணே. மீன்களை பிடிச்சி இந்த இப்படியான வலையில்களை போட்டு தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் உயிராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சஞ்சனா சஞ்சனா இன்றைக்கு மீன் வேண்டுவோம்ண்டாங்க. நீங்கள் பிளானாக ரெயின் கோட் கொண்டு வந்துருக்கீங்க, நாங்கள் இங்கே நினைக்கிறோம். கூடைய காப்பாத்துதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இந்த இதுல எல்லாம் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். அதை வேண்டுறக்கம் வந்து கணக்கு பேர் வந்து கொண்டிருக்கணும் இந்த இடத்துல. விசிக்க போறாரு. ஆமா, புது வேலையை கொண்டு வேண்டி வச்சிருக்கிறாரு இந்த சீசனுக்காண்டி. எப்படி விசிக்க தெரிஞ்சா சரி, இடம் பார்த்து விசிக்கணும் வேண்டா. மீன் பிடிச்சா வந்து நல்லா, எனக்கும் இதை பார்த்துட்டு இதில் ஒரு விசிக்கலாம் உண்டு நானும் யோசிக்கிறேன். இந்த விலை எவ்வளோ வருமாடா அண்ணா? இந்த விலை எவ்வளோ வரும்? ஓ, 17,000 வருமா வீச்சு விலை? சரி பார்ப்போம், சிக்கி இருக்கிற மீன் சிக்குமா இல்லையான்னு பார்ப்போம். சில வேலை தான் சிக்கும், எத்தனை தரம் வீசினாலும் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு லக் ஒன்று இருந்தால். ஆனால் புடி பட்டுருக்கு போல், வெயிட்டாக இருக்குது. ஒரு வெள்ளமானே தான், சின்ன சின்ன மீன் எல்லாம் பிடி பட்டுக்குவாங்க. ஓ, இதெல்லாம் தெரிஞ்சாங்களா விற்கணுமா நிற்கணுமா? அப்போ நாங்கள் மீனை வேண்டுறக்கு ஏலத்தை கூறுவோம். யார்கிட்டையாவது இருந்தா வேணுங்க. என்ன சஞ்சனா, மீன் பண்ணுவோமா என்ன பண்ணுவோம்? பஸ்ஸுகள், ஆம்புலன்ஸுகள் எல்லாமே வந்து இந்த பாதையை தான் பயன்படுத்தினோம். எங்களுக்கான இடத்தை விட்டுட்டு போங்க. சரி, இதில் நிற்க கவனமாக தான் இருக்கணும். நாங்கள் இந்தியாவில் ஆல்பம் இல்லைன்னு நினைக்கல, அது ஆல்பமாக தான் இருக்கு. நான் குளிருதா வீட்டை நித்திர ஒன்று இருக்கலாம் என்ன? சரி, யார்கிட்டயா அது நல்ல மீன் இருக்குதாக்கள்கிட்ட கேளுங்க, விலையில கேளுங்க. ஐயோ, மண்டையில இதை கொண்டே மறந்துட்டோம். பேர்ஸை வந்து வேனில் விட்டுட்டு வந்துட்டோம். போங்க போங்க போங்க. கரையில் சின்ன சின்ன மீன்கள் வந்து கூடுதலாக பிடிபடுது. ஆனால் என்ன சொல்கிறேன், அந்த சிவராத்திரிக்கு போயிட்டு வர நேரங்களில் இங்கே இறால் பிடிப்பினோம். இறாலுக்கு வந்து ஸ்பெஷல் மாசி அந்த சீசன் ஒன்று இருக்கு. என்ன இப்போ என்ன சம்பவம் பண்ணா, நாங்கள் பக்கத்துலாம் போகிறோம்னு சொல்லி அங்கே வேன் எல்லாம் பண்ணா வந்துட்டோம். அதுக்குள்ள ஃபோன் இருக்கு, பேர்ஸ் இருக்கு, லாக் பண்ணல. சரி, நம்பிக்கை தான், அப்படி எதுவுமே நடக்காது என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீதிகள் போடுறதுக்கு வந்து கல்லுகள் வந்து மறைச்சிருக்கணும். கவனம், சூறாவளி வரும்போது கவனமாக வீடு வச்சுருங்க. அங்காலையும் பிடிக்கிறாங்களா? இதில் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து கல் போட்டிருக்கீங்க. என்ன எங்க ஐயா நீங்கள் உடைஞ்சது நீங்கள் காணலே? உடைச்சது இரவோட இரவா அடைச்சிட்டாங்களே. அதான் போட்டோ இதை காட்டுற ஒரு ஆள் வந்து வட்டுவாகல் உடைஞ்சிட்டு போன வருஷம் அப்படி நடந்திருக்கு. இதில் இந்த கல்லெல்லாம் போட்டு வந்து நிரவி கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்க மக்கள் வந்து இதை பார்க்குறதுக்காண்டியே இந்த இடத்துக்கு ஒன்று கூடி இருக்கணும். சரி, அங்கால ஒன்றும் இல்லை தானே, நாங்கள் திரும்புவோம். மேனை விட்டு கிணத்துரம் வந்து விட்டோம்.
பேர் இதை பார்க்குறக்காண்டி வந்துருக்கீங்க பாருங்க. இது ரோட்டா இல்லாட்டி கடலா தெரியல. இந்த நேரத்துலையும் இங்கே பஸ் வரைக்க இடம் கொடுக்கணும். சரி, வர நாட்களில் வந்து இதை விட எக்கச்சக்கமாக தண்ணி வந்து பாயக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. மழை தொடர்ந்துமே பெஞ்சா வந்து நீர்நிலைகள் எல்லாம் முட்டி இன்னும் தண்ணி மேவி பாயும். இந்த வீதியூடாக பயன்படுத்துகிறாங்க வந்து சேஃப் ஆகிடுங்க. விரால் மட்டும் தான் கிடக்கு. அப்போ சம்பவம் மீன் பிடிக்கணும், நீங்கள்லாம் இறங்கணும் உள்ள. சஞ்சனா இறங்க அங்கே அவையில் அங்கே வேறங்க எந்த தூரத்தில் இருந்து மீன் பிடிக்கிறேன் வந்து. இப்போ சஞ்சனா அவையில் மாதிரி நீங்கள்லாம் ரெயின் கோட் போட்டுருவீங்க. இறங்க வாங்க இறங்க. கமோன் கம். என்ன செய்வோம் இல்லையா? முடிஞ்சுதான். ஆடை அதில் சரி பாப்போம். மங்காளையும் பாப்போம். இப்போதான் கொடுத்தவர நீங்கள் போய்க்க சொல்லி வச்சு. சரி, இதில் வந்து நாங்கள் வந்து இதில் இருந்தது அவர் கொடுத்துட்டாரு. அதனால் திருப்பி வர்ற வழியில் அந்த பிடிச்சி கொண்டு இருந்தது தானே, அது வந்து ரெட்டை வாய்க்கால்னு சொல்லப்படுற பகுதி. அதில் இருக்கும், போய் பாருங்கள் என்று சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். மீன்கள் வந்து கொண்டே இருக்கும். வேற வந்து ஆக்களும் வந்து வேண்டுறக்காண்டி மாதிரி மீனும் இப்போ உடனே வந்து போயிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீன்கள் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து சாப்பிட்டு பாருங்க. லொக்காயிட்டா சஞ்சனா தான் மீன்மடி பிடிக்க விடுவோம்டா. வந்து எங்களுக்கு ராசி இல்லை போல இருக்கு. அதோட எல்லாம் நனைஞ்சு தெரியுற. ஏற்கனவே எல்லாருக்கும் தடிபல் லைட்டாக ஒரு வைரஸ் காய்ச்சல் பரவுதான் சோக்காத்தான் இருக்கும். அடுத்த ரெட்டை வாக்கால் வந்து பார்க்குறக்காண்டி போய்கொண்டு இருக்கோம். இதுதான் அந்த இரட்டை வாய்க்கால். இந்த பகுதியில் நிப்பாட்டி பார்ப்போம் மீன்கள் ஏதாவது கிடைக்குதாண்டு. அண்ணா வச்சிருக்கிறார். ஆடா மழை வந்து பொழியுதே. கிடக்கு மீன் இருக்கா. அதை விட இதுல கணக்கு பேர் பக்கத்துல வச்சு வீசின மழை அடாத மழையிலும் மீனுக்காக ஓடுறோம் நாங்க. பார்த்து போடுங்க. எவ்வளோண்ணா எவ்வளோ? மழை குளிர் என்ன எல்லாமே கலந்துதான் மணல் அது எல்லாமே கலந்துதான். உடனே பிடிக்க விற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் இருமரங்கிலேன்னு பிடிக்க ஆக்களம் வந்து இதில் வச்சு விவரம் பேசி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ மீன் வந்து வேண்டி இருக்கிறோம்? 1700 ரூபாய்க்கு. நன்றி அண்ணா, நன்றி, சந்தோஷம். கவனம், நீங்களும் உடம்ப பாருங்க, மழையேண்டா போல. அது ஓ, தலையில வந்து தையல் போட்டிருக்கோம். அந்த கவனம், தண்ணி படாம பாருங்க. இதுல வந்து இவ்வளோ மீன் பாருங்க. குளத்து மீன் நல்ல டேஸ்டா இருக்கும்.
இன்றைக்கு இவ்வளோ மீன் செய்யும், பொரியல், அவியல், குழம்பு எல்லாத்துக்கும். நன்றி நன்றி அண்ணா. அண்ணா வந்து அங்காலையும் வந்து பிடிச்சிட்டு தம்பி கொண்டு போய் வடிவா போட்டு சாப்பிடுங்க வந்துனா. இது 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 இவ்வளோத்தையும் கொண்டு போய் கிளீன் பண்ணுறதுலேயே வந்து சாட்டி. அம்மா தம்பி நீங்கள் சூப் பண்ணுறட்டாடே போடிங்க தம்பி, மீனோட வந்து கேட்டுவா. என்ன புழுமையா பாருங்க, எல்லா தலையெல்லாம் அப்படி நினைச்சிட்டு கலையவன் நிற்கிது இல்லையே. அம்மா ஜோசிப்பா ஏனடா இவ்வளோ மீனையும் கொண்டு வந்தீங்களு. கிளீன் பண்ணுறது வேண்டி இருந்தாலும் தான் கிளீன் பண்ணணும். என்ன உயிரோடு தான் நிற்குது, சரியான பெரிய மீன். இப்போ வர்றாங்க கிளீன் பண்ண போகிறேன். மீனையும் பார்த்து உங்களோட ரியாக்ஷன் என்ன? ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களே என்ன? இந்த சஞ்சனாயத்தை இறக்க போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் வேண்டிய அந்த மீன் நடக்கிறது என்னென்னு சொல்கிறது, ஒரு இது வந்து செய்துக்கு அரைச்ச குழம்பு, வெள்ளைக்கறி, அவியல், குழம்பு அப்படின்னு தனித்தனி டிஷ் வந்து செய்துக்கலாம் சாப்பிட போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? கைவேலி எங்கே இருக்குங்க? கைவேலியில் சஞ்சனா ஃபார்மில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் புதுக்குடியிருப்பை விட்டு வெளியேறுகிறால் போகிறோம். இது சிரிக்குது. வாக்கு நான் அன்றைக்கு சொன்னான், எனக்கு பசி என்ன ஆக்களை தான் சாப்பிடுவான்ட்ட. சிரிக்குது, பசிக்குது. இந்த கையை மட்டும் கடிக்குது. பசிச்சு கடி பயம் இல்லை. பசி உங்களை மாதிரி ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, கண்ணாடி போட்டுக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் கண்ணாடி போட்டுக்கொண்டு இருக்கிறா. சரி, இன்றைக்கு வந்து இறுதியாக நாங்கள் இங்கேருந்து வந்து வெளிக்கிட போகிறோம். இது வந்து வீட்டு விளிம்பிலுக்காய் பின்னால் சஞ்சனா வீட்டு மரத்தில் முளைச்ச மரம் விழுந்துட்டா நிற்கிது. அப்போ காய்ச்சி வேல் வந்து அறுவடை செய்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்குவோம். குளிக்கல இனிப்பு தான். புளிக்குதா? இதையோட அவன் எஸ்ஸா போறான். அவன் சொல்றான், என்ன வீட்டை ஓட்டி கொண்டு போங்க, இங்க இருக்க வேலை செய்யுது, வேலை வெளியா போயிடுறாங்க, வீட்டை போயிட்டு சம்பாதிக்கலாம். முன்னேல விட்டாது அதெல்லாம் என்ன தெரியாது. வந்து பசிச்சா நாங்களும் சாப்பிடலாம், பிரச்சனை சாப்பாடு. சஞ்சனா பாம்புலேருந்து கோழி குஞ்சு தருவோம் கிறிஸ்மஸுக்கு காட்டும். சரியா? எத்தனையா? நீங்க எத்தனை பேர்? வீட்டு எத்தனை பேர்? 4 பேருக்கு எத்தனை கோழி வேணும்? சரி, நான் நல்லபடியோ இங்கே இருந்து இருட்டிட்டு, ஏற்கனவே இருட்டிட்டு. ஆனால் போகிற வழி வந்து நீ ஓட்டி சுட்டான் போட்டு மாங்குளம் போட்டு அப்படி தான் போகணும். 5-6 மணி ஆகிட்டு. இன்றைக்கு போய் இருட்ட போதும். ஆனால் எப்படி இருந்தாலும் இரவென்றாலும் நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சேருவோம். என்ன 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 நாளைக்கு போயிடலாமே, போவாட்டவே. சரி, இப்போ வெயில் வந்து கொஞ்சம் கேள்வியில் கேட்க போயினோம், அதுக்கான பதில்கள் வரலாம் கேட்டான். சரி, 100-100மா? 100 கஷ்டமான கேள்வியா இருக்கு. சரி, நீங்க பதில சொல்லுங்க. ஐயோ, இதெல்லாம் வெண்ட பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தாரா? 100 வெண்டை கேட்டுட்டு 200 நெத்தியில திருடுறா. இல்ல, அது ட்ரெண்டிங்க, அதை சொல்லிடுறேன். வேற அடுத்த கேள்வி. அக்காவா? அம்மாடே, இது கொக்குனிக்க
கொக்கனிக்க குளம் பத்தும் தானே அப்போ சரி பதில சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க விளக்கு அது பிரச்சனை இல்லை பிள்ளைகளுக்கு சஞ்சனா ஒரு கேள்வி அப்போது கேட்டது என்னது அது எந்த பிள்ளைன்னு கேட்டால் தென்னம்பிள்ளை இது ட்ரெண்டிங்கான கேள்வியை கேட்கணும் அதுக்கான பதில்கள் சொல்லுங்க அடுத்து 5 மணியும் 10 உனக்கு ஒரு குத்து 5 மணியும் 10 உனக்கு ஒரு குத்து சரி அப்படியே வந்து டீ வந்திருக்கு டீயே குடிச்சிட்டு போ எது அம்மா அம்மா இதை கேட்க போறீங்க வாய்ப்பாடு சொல்லு வாய்ப்பாடு இல்ல 10ஆம் வாய்ப்பாடு இல்ல 9ஆம் வாய்ப்பாடு அங்க அவர்கிட்ட எஞ்சவா உனக்கு வாய்ப்பாடு தெரியும் எஞ்சவா 9 16 போறான் 9 18 27 36 45 வாத்தியோ உனக்கு இத்தனை வயசாலும் வாய்ப்பாடு தெரியலையே அந்த பிள்ளை ஒழுங்கா சொல்லிட்டு 20 வயசுல வாய்ப்பாடு தெரியாம இருக்கிறா பாருங்க 70 வயசு ஐயோ சரி நாங்கள் வரைக்கும் வந்து இரணைமேடு வாழம் வந்து நாங்களாம் ஆனால் போகைக்க ஒட்டி சுட்டானாலாம் போகிறோம் ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த பாதையை பூட்டிருக்கணும் அதனால் இங்கேருந்து ஒட்டி சுட்டான் போய் அங்கேருந்து மாங்குளம் போய் அங்கே இருந்தால் போடும் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது இந்த பயணம் அது இருட்டிடும் இப்போவே இருட்டிட்டு அழுகையாக இருக்குது இந்த நினைச்சா நீங்கள் சிரிக்கிறீங்க என்ன ஸ்மைல் பண்ணுங்க போஸ்ட் கொடுங்க சரிம்மா பாய் சஞ்சனா பாய் பலிக்கிறோம் சந்திப்போம் கூடிய சீக்கிரம் இன்றிலிருந்து மகனையும் வந்து கூட்டி கொண்டு போகிறோம் அடுத்த ஒரு சுத்த போகிறோம் ஒரு ஆள் வருதான் வெளிநாட்டிலேருந்து யாருன்னு சீக்கிரட்ட பிறகு வேறு சரி அப்படி வெளிக்கிடுவோம் இன்றைக்கு வந்து ஜெரினையும் வந்து கூட்டி கொண்டு போகிறோம் இங்கால கோழிக்கூட்டு அலுவலாம் முடிஞ்சுது அப்படியோ போகிறோம் ஒட்டி சுட்டானெல்லாம் போகிறோம் ஒட்டி சுட்டான் போட்டு மாங்குளத்தாலாம் போகணும் பெரிய சுத்தா இருக்க போதுரா எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது சரி போய்த்தானே ஆகணும் முருகண்டி இப்போ நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் கிளிநொச்சியை பார்த்த பிறகுதான் ஒரு மூச்சு வருது பக்கத்தில் வந்துட்டோம்ட்டு ஏண்டா 130 கிலோமீட்டர் நாங்கள் அப்படியோ சுற்றி வர்றேன்டா வந்து கிளிநொச்சியை பார்த்தோன்னா பரவாயில்ல கிட்ட வந்துட்டு நாங்களே சாகலாமன்ட்டு யோசனை வருது அப்படியே போய்க்க வந்து பூனேரி வீதி போட்டு தான் போகிறோம் இந்த முன்னால் ஒரு அண்ணன் இருக்கிறார்களோ அவர் ஸ்லோவாக போய் கொண்டு இருக்கிறார் அவரை ஓவர்டேக்கும் பண்ணிடலாமே இருக்குது ஒருக்கா பண்ணி தான் பார்ப்போம் இந்த அண்ணன் ஓவர்டேக் அடிச்சிட்டோம் அதோட இதில் பெட்ரோலும் அடிக்கணும் பெட்ரோலும் முடிஞ்சுது நடுவில் இருக்கிற லைட் எல்லாத்தையும் போட்டு விட்டுனா இன்னும் அழகாக இருக்கும் லைட்டையும் போடுறாங்க இல்லை